ஹலோ வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ கொள்ளு இட்லி எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். கொள்ளுன்றதை வந்து ஹாஃப் கிராம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். வாங்க இப்போ கொள்ளு இட்லி எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். மெஷர்மெண்ட்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம். பாருங்கள், இட்லி ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. தோசையுமே நல்லா சாஃப்டாக வரும். ஊத்தப்பமாவும் இதை நீங்கள் ஊற்றலாம். இப்போ நான் வந்து ஒரு வெசலில் 1 கப் உளுந்தும் 1 கப் கொள்ளும் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து உளுந்தையும் கொள்ளையும் தனித்தனி வெசல்லையும் நீங்கள் எடுக்கலாம், தனித்தனியாக ஊற வைக்கலாம். ஸோ இந்த இதுக்கு 4 கப்பு இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மினிமம் ஒரு 6 ஹவர்ஸாவது நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. கொள்ளு நல்லா ஊறணும். இல்லைனா நீங்கள் கொள்ளை மாத்திரம் ஓவர் நைட் சோக் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு கிரைண்டரில் வந்து கொள்ளையும் உளுந்தையும் போட்டு ஆட்டியிருக்கேன். இது நல்லா நைஸாக ஆகிற வரைக்கும் ஆட்டணும். இது நல்லா இப்போ ஆட்டிருச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை ஒரு வெசலுக்கு நீங்கள் மாற்றிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ரைஸை ஆட் பண்ணுங்கள். ரைஸும் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆட்டட்டும். 4 கப் ரைஸு. ஸோ இதுவும் நல்லா ஃபைனாக ஆட்டட்டும். அந்த சமயத்தில் கல்லுப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆட்டிருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் ஆட்டி வச்சுருக்க கொள்ளையும் உளுந்தையும் இந்த ரைஸ் பேட்டரோட ஒன்று சேர்த்துருங்க. கையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளு உளுந்து அரிசி எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கொள்ளையும் உளுந்தையும் தனித்தனியாக ஊற வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கிரைண்டரில் கொள்ளை போட்டுருங்க. அது நல்லா ஒரு 6 to 7 பீசஸாக நல்லா பிரேக் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கிரைண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உளுந்து ஆட் பண்ணலாம் கொள்ளோடு சேர்த்து. அப்படியும் நீங்கள் கிரைண்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இட்லி பேட்டருக்கு இதை கொண்டு வரணும்ல அந்த கன்சிஸ்டன்சிக்கு. ஸோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அந்த இட்லி கன்சிஸ்டன்சிக்கு நான் இதை கொண்டு வரேன். நீங்கள் இதில் பேட்டரை வந்து ஃபெர்மெண்ட் பண்ண வச்சு நீங்கள் இதில் இட்லியும் மேக் பண்ணலாம், தோசையும் மேக் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலி கொள்ளில் ரசம் வைப்போம், பொரியல் பண்ணுவோம், வடையெல்லாம் போடுவோம். இட்லி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. அதுவும் ஸ்டீம் குக் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து வெசலுக்கு மாற்றிட்டு ஃபெர்மெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓவர் நைட் ஃபெர்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை நல்லா 2 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லி மேக் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஸ்டீம் குக் பண்ணுங்கள் இட்லியை. அது ஒரு 5 மினிட்ஸ் வெந்தால் போதும். உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக டர்ன் அவுட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது கூட 1/2 கப் கொள்ளு 1/2 கப் உளுந்து 2 கப் இட்லி ரைஸ் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு டவுட்டாக இருந்ததுன்னா. ஸோ உங்களுக்கு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் மெஷர்மெண்ட் போட்டு நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொள்ளு இட்லிக்கு வந்து உங்களுக்கு எல்லா டைப் ஆஃப் சட்னிஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சட்னி டைப்ஸ் லைக் தக்காளி, பீட்ரூட், மல்லி, புதினா, எனி வெஜிடபிள்ஸ் போட்டு ஆட் பண்ணுற சட்னி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இட்லி நல்லா ஸ்டீம் குக் ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா சூடாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் காலையில் வச்சுட்டு நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த இட்லி அப்படியே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இதெல்லாமே ஹெல்தி டைப் ஆஃப் ரெசிபீஸ். எல்லாருக்குமே இது ஈஸி டைஜஸ்டபிள் ரெசிபி தான் இது. ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.